வணக்கம் geeks, welcome to Tech Voice Tower by Phone Arena Tamil. Pixel 9 சீரிஸ் அதோட வால்பேப்பர்ஸ் உள்ள எல்லா கலருமே லீக் ஆயிடுச்சு. ரொம்ப அவசியம். ஏன் வட்சா இப்போ பாரு Pixel 9, Pixel 9 Pro, Pixel 9 Pro XL, Pixel 9 Pro Fold 4 டிவைசஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்களா? அச்சா உங்களுக்கு வேற வேலையே இல்ல, வால்பேப்பர் லீக் பண்றதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லடா, ஹைலைட் பண்றா 4 டிவைஸ்ரா. அத நோட் பண்ணியா நீ? வால்பேப்பர்லயே ஷாக் ஆகி நிக்கிற. 9, 9 Pro, 9 Pro XL, 9 Pro Foldங்கறாம. XL-ஆ? அப்ப என்ன ஆகும்னா 9ம் 9 Pro-வும் ஐடென்டிக்கலா இருக்கும். எப்படி மாறும்னா ஐபோன் மாதிரி மாத்துறான். எப்படின்னா 15 Pro மாதிரி. 8 Pro வந்து இப்ப 8 Pro XL ஆயிடும். 8 Pro XL மாறிடும். Fold வந்து அல்டி தான். அது வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப கிட்டத்தட்ட. இந்த ரெண்டுத்தையே இங்க விக்க முடியல. இதுல 4 வரை கொண்டு வந்து நம்ம ஊருக்கு வராது. நம்ம ஊருக்கு நீங்க எல்லாரும் எப்படியும் காரி துப்புவீங்கன்னு உனக்கு தெரியுமா? டிஷ்யூ பேப்பரோட சேர்த்து 9 மட்டும் ரிலீஸ் பண்ணுவான். பிடிச்சவங்க வாங்கிப்பாங்க, மீதி பேர் துப்புவாங்கல்ல, தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உட்காந்து. 9 Pro XL வரும். 9 Pro XL வாய்ப்பே இல்லை. 9 Pro என்ன வரும்? XL வந்ததுன்னா 1.4 லட்சம் சொல்லுவான். என்ன வச்சா வேலைக்கு ஆகாது. தைரியமா வைப்பாங்க, வந்தாலும் தைரியமா வைப்பாங்க. நாங்க எதுக்கே கவலை பண்ணோம்? 8A நாங்க 53,000 தீர்த்தாங்க. வச்சா எனக்கு இதை பார்த்தா 9 Pro மாதிரி தெரியுது. ஆமா ஆமா இல்ல, அப்போ இது பக்கத்துல XLனா அது இன்னும் பெருசா இருக்கும். iQOO Neo 9S Pro Dimensity 9300 Plus. சில சைனா வந்து 9300ன்னு வந்துச்சு. Neo 9 Pro இந்தியாவில் தான் வந்து Neo 9, சைனாவோட Neo 9 வந்து இந்தியாவில் வந்து ப்ரோன்னு வந்துச்சு. ஸோ இங்கே வந்து அதோட சக்ஸஸர் வந்திருக்கு. இப்போது வெறும் இது மட்டும் தான் சேஞ்சு. அதுக்கடுத்து புதுசாக வந்து அந்த ஒயிட் கலர் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா அந்த குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் வச்சு. ஸோ அது மட்டும் தான் மெயின் டிஃப்ரென்ஸு. ப்ரைஸு அதே தான் இருக்குது. ஸோ போன வாட்டி என்ன ப்ரைஸிங் இருந்துச்சோ அதே தான் இருக்குது, வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதே டிஸ்பிளே, அதே LTPO பேனல் இருக்குது, அதே வந்து 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 12, 16GB, 256, 512, 1TB எல்லா மாடல்ஸுமே இருக்குது. ஸோ அதே 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 12, 256 வந்து 34,500 ரூபா. இது வந்து சைனா ப்ரைஸு. ஹை எண்ட் வந்து 16, 1TB இது வந்து 46,000 ரூபா. ஸோ Dimensity 9300 ப்ளஸில் வந்து கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது 9300 கம்பேர் பண்ணும்போது. அது தவிர AI ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு, பில்டின் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது வந்து வந்திருக்கு. வேற எந்த சேஞ்சுமே கிடையாது. அடுத்தது Vivo Y200 GT, Y200, Y200T. ஓகே, இங்கெல்லாம் ஒய் நல்லா இருக்கு, இந்தியாவில் மட்டும் அவ்வளோ கேவலமா இருக்கு. ஆனா பார்க்க அப்படியே அச்சியை பிசராம iQOO 12 வந்து iQOOவோட இன்ஸ்பிரேஷன் தான். iQOOவோட இன்ஸ்பிரேஷன்ல கொஞ்சம் ஸ்லைட்டா இன்டர்னல்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து 7 Gen 3 இருக்கு. ஸோ அது தவிர அந்த 6K இந்த ஃப்ளாக்ஷிப்பில் இருந்துச்சுல, அந்த கூலிங் வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க மிட் ரேஞ்சில். 1.5K 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இவங்க சைனானால ஆரிஜின் ஓஎஸும் இருக்கு. ஓகே. ஸோ அது தவிர சோனியோட சென்சாரும் இருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ லிட்டியா 600 சென்சார் இருக்கு, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், 6000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஸோ இதில் என்ன விஷயம்னா 2 மாடலுமே ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, 7 Gen 3க்கும் ஒரே ப்ரைஸ் தான், 6 Gen 1க்கும் ஒரே ப்ரைஸ் தான். ஏன்னா இதுல டிஸ்பிளே கொஞ்சம் கர்வ்டு டிஸ்பிளே, இந்த மாதிரி பேனல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. அதுல ஃபிளாட் டிஸ்பிளே அந்த மாதிரி, அதுல ஃபிளாட் டிஸ்பிளே இந்த மாதிரி கொஞ்சம் புதுசா இருக்கு. இது வித்தியாசம். பிரைஸ் ஒரே பிரைஸ், நல்லா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை வச்சா, இந்த போனை பார்க்கும்போது எனக்கு என்ன காண்டாகுதுன்னா, அந்த பக்கம் 8 எங்கடா இருக்குது? அது எங்கடா அது? 8 அங்க கிடக்கு. இவனுங்க பெசல்ஸ்க்கும் அது பெசலுக்கும் 7A-வோட அது அசிங்கமா தெரியுதுடா சைடுல எடுத்துட்டு போனா. Pixel 4ஓட பெசலே கம்மியா இருக்கு, பாட்டம் பெசல். விடுங்க பிக்சல் கேமரா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். கேமரா நல்லா இருக்குங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் அது இன்னும் உயிரோட இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலாக இது வந்து 17,000 ரூபாய் ஜிடி. ஆனால் ஆஃபரில் வந்து இன்னும் சீப்பாக கிடைக்கும், 17,000 ரூபா அந்த மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதுக்கு 7 Gen 3க்கு சூப்பர்ரா. கீழே ஐட்டல் நல்லா இருக்கு. ஐட்டல் விவோ Y200, Y200T வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதுவும் 6 Gen 1 தான். அதில் வந்து LCD ஸ்க்ரீனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 14,000 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு சைனா. 14,000 ரூபாய் கொடுத்து இது வாங்குவாங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 4,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அது ஜிடியே போயிடுவானுங்களா? கரெக்ட் தான். எல்லாம் இது இப்போதான்டா கஷ்டப்பட்டு 1000 நிட்ஸ்க்கு வந்திருக்காங்க எல்சிடியில் வந்து இதுதான் ஹையஸ்ட் அவங்களோட விவோலயே. அப்படி சொல்லி பழகு. எல்சிடியில் ஹையஸ்ட் டிஸ்பிளே பிரைட்னஸ் வேர்ல்டுலன்னு சொன்னா கொன்றுவேன். இது வரைக்கும் விவோ யூஸ் பண்ணதுலயே ஹையஸ்ட் வந்து 1000 நிட்ஸ் எல்சிடி.
இது நோக்கியா 701 இருக்குல்ல வச்சு சிம்பியன் ஃபோனு அப்பயே 1000 நிட்ஸ். நாங்களும் அப்பயே கொளுத்தி விட்டுருக்கோம் அதெல்லாம். சம்பங்க இப்போ என்ன கேட்டாங்கன்னா எல்சிடிலாம் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஆம்லெட் போங்கன்ட்டு எல்லாரும் கர்வ்டு ஆம்லெட். இல்ல இப்போ எல்லாரும் எல்சிடி தேடி கேட்குறாங்க. நம்ம நண்பர்களே நிறைய பேர் கேட்குறாங்க கோடு உள்ளதில். அப்போ எல்சிடி தான் வேற வழி கேட்குறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கம்பெனிஸ். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஷாமியில் 11T ப்ரோவா அதான் கடைசியா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லாமே திரும்ப எல்சிடி கேட்டால் யாருமே எல்சிடி ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிஜமா நல்லா இருக்கு 10T ப்ரோ 11T ப்ரோல எல்சிடி தெரியுது. ஏன்னா எல்லாரும் வந்து ஆம்லெட் வராதா இந்த ப்ரைஸில் அப்படின்றாங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறேன் எதுக்கு எல்சிடி தரீங்க அப்படின்றாங்க. சோனிலேயே X2 ப்ரீமியமோட டிஸ்பிளே எடுத்துகிட்டு போயிட்டு Xperia 1 Mark 5 கூட வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்போ எந்த அளவுக்கு எல்சிடி டாமினேட் பண்ணுதுன்னு. பிளாக்ஸ்ல தான் அது கொஞ்சம் கஷ்டப்படும் பிளாக் காட்டுறதுக்கு. ஜெப்ரானிக்ஸ் 2000 ரூபாய்க்கு ஒரு ANC 110 ஹார்ஸ் பிளேபேக் இருக்கிற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 110 மணி நேரமா? ஸோ சிங்கிள் சார்ஜில் வந்து 110 மணி நேரம் வரைக்கும் தாங்குமா ANC யூஸ் பண்ணலன்னா. 190 கிராம்ஸ் தான் வெயிட்டா? வெயிட் வந்து 190 கிராம்ஸ் தானா சிங்கிள் சார்ஜில். ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 10 மணி நேரம் சார்ஜ் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 10 மணி நேரம் கிடைக்குமா. சூப்பர். ஃபோல்டபுள் டிசைன் வேறு. இவ்வளோலாம் கொடுத்துட்டு எப்படி 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரியல. எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ANC இருக்குன்றான். அப்புறமா 3.5 இதுவும் இருக்குது. ஸோ இது வேணான்னா பேட்டரி இல்லைன்னா இதுவாக நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏசி சப்போர்ட் இருக்கா சார்? ஏசி சப்போர்ட் தெரியல. அது மட்டும் தான் தெரியல. ஏசியாக இருந்ததுன்னு வைங்க அது கூட போதும், அவ்வளோதான். அப்போ வேற மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டுருக்கு. மேட் இன் இந்தியா வேறையா அப்படின்னு போட்டுருக்கு. ஆக்சுவலி MRP வந்து லோ லேட்டன்சி வேறையா அவங்க அப்படி சொல்லுவாங்க. தெரில, ஆடியோ குவாலிட்டினை பொறுத்து நம்மளுக்கு தெரியாது. 2000 ரூபாய் ஹெட்ஃபோன்ஸ்லாம் ஓகே டீசெண்டாக இருக்கும். 40 mm டிரைவர்ஸ் நீங்கள் பயங்கரமான எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆச்சரியமா இருக்கு எப்படின்னா 2000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸா அப்படின்னு. ஆமாம் தெரில. இன்னும் விட்டா டுவல் கனெக்டிவிட்டி, LDAC, LHDC அதெல்லாம் போட்டு வருவான். அவன் வருவானா? ரைட்டு, அவன் கொண்டு வரும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து 1000 ரூபாய்க்கு வித்துட்டு ஒரே வாரத்தில் போயிடும். இல்லை கடலில் தூக்கி போட்டாலும் மிதக்கும். இல்லை அந்த மாடல் நாங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம், வேறு மாடல் வருது அப்படின்றாங்க. ஓ தட்ஸ் போட் கிராஸ் பீட்ஸ். இது வந்து 2.1 சேனல் 200 வாட் ஹோம் தியேட்டர்ன்றாங்க. தெரில இது எந்த அளவுக்கு இதுவாகும் அப்படின்ட்டு. 6.5 inch சப்வூஃபர் இருக்கு, 200 வாட்ஸ் அவுட்புட்டு, 7000க்கு சூப்பர் அது. வர்ச்சுவல் EQ மோட்ஸ் இருக்கு, அது ரிமோட்டும் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு வந்து ப்ளூடூத், ஆக்ஸ், USB, ஆப்டிக்கல், ஏர்ப்ளேவா. ஓ ஆண்ட்ராய்டு ஏர்ப்ளே எல்லாம் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுதுடா. பரவாயில்ல, கெத்து. ஸோ இது வந்து ஆல்ரெடி சேலில் இருக்குது. அமேசானில் வந்து 6500க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 7000 போட்டு. லிமிடெட் பீரியட் ஆஃபர். போர்ட்ரானிக்ஸ் ஒரு வயர்லெஸ் டியூவல் மோட் வயர்லெஸ் கீபோர்ட் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. கலராக இருக்குங்க. இந்த இது லாகிடெக்கில் இருக்கே அதே மாதிரி தானே இருக்குது கலரு. இந்த கீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ஸ்கொயர்டு கீஸாக இருக்குது. சாதாரண தான் இருக்குது. ABS கீஸு, ஆன்டி ஸ்லிப் சிலிகான் பேட் இருக்குது, ஃபுல் சைஸ்டு கீபோர்டு. போர்ட்ரானிக்ஸ் அது என்ன வந்துச்சா இல்லையா அந்த மவுஸு? இது அது ஆர்டரே பண்ணலையா? ஆர்டரே பண்ணல. ஆர்டர் போட்டு விட்டுருக்கலாம்ல நீ. 299 தான் இருந்தது. ஸோ இதில் வந்து ஹாட் கீஸ் வால்யூம்க்கு, மீடியா பிளேபேக்கு ஹாட் கீஸ் இருக்குமா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ நார்மல் கனெக்டிவிட்டி ப்ளஸ் அந்த RF அந்த டாங்கிள் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதுவும் இருக்குது. இது பேட்டரி பவர்டா? பேட்டரி ஒயர்டு இல்லை இதில், சார்ஜர் மாதிரி இல்லையா? சார்ஜர் மாதிரி இருந்தால் சூப்பர். இன்டர்னல் பேட்டரி இல்லாட்டி நீ வந்து அந்த டபுள் ஏ பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறது டபுள் பேட்டரி தான். டபுள் ஏ தானே அது இல்லை ட்ரிபிள் ஏ? அவர் எவரேடி தூக்கி போட்டனா முடிஞ்சது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர்னு இருக்குது. இதில் டேப்லெட் வைக்க முடியுமா இந்த கேப்பில்? ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வச்சு டேப்லெட் வைக்க முடியும் இதில்? ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறேன். அது ஐஃபோன் வச்சிருக்கான் அவன். ப்ரோ மேக்ஸ் வச்சிருந்தானா நம்ம வைக்கலாம் டேப்லெட். 849 rupees. பிங்க், கிரீன், பர்பிள் 1 year வாரண்டி. ஆல்ரெடி செல். இவன் எப்பயுமே R&D கொஞ்சம் நல்லா பண்ணுவான். யாரை சொல்கிறேன்னா இவனை. ஏன்னா அடுத்த நியூஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் பிரச்சனையாகி நோட் 7 வெடிச்சுது. அது இவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஆப்பிள் அவ்வளோவா இந்த மாதிரி இதெல்லாம் பேட்டரி ஹசார்ட்லாம் ஒன்றும் வந்ததில்லை இது வரைக்கும். வந்திருக்கு எப்போனா இப்போ வெடிச்சது இல்லை. அது ஹீட் ஆகி அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை அதெல்லாம் 3GS, ஐஃபோன் 2G 3GS அந்த டைமில் தான். அதுக்கப்புறம்லாம் பெருசாக பிரச்சனை வந்ததே கிடையாது. ஸோ இவங்க அதான் சொல்கிறாங்க, சேம் பேட்டரி வச்சே கிட்டத்தட்ட அதே சைஸ் வச்சே வந்து லாங்கிட்டிவிட்டி வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க.
சூப்பர் அதான் டெக்னாலஜி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேட்டரி கேஸ் வந்து இது பண்ணுறாங்களாம். ஸோ இதை ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. பேட்டரி சுற்றி கிராஃபின் ஷீட் அடிச்சு விட்ருவாங்க போல. இதுக்கு முன்னாடி ஸ்டாக்டு பேட்டரிஸும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து இல்லை. ஆமாம், ஸ்டாக்டு பேட்டரிஸ்னால் நிறைய மல்டிபிள் இதை வந்து ஒரே இதில் வந்து ஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. டியூரபிலிட்டி, கரப்ஷன் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. பேட்டரி ரீப்ளேசபிலிட்டிக்காக இது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை ஆல்ரெடி வந்து இப்போ ஐஃபோனில் நமக்கு என்ன பிரச்சனைனா பேட்டரி லைஃப்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தாலும் ஏன் ஹெல்த் இவ்வளோ சீக்கிரம் டிப்ளீட் ஆகுதுன்னு தான் புரிய மாட்டேங்குது ஐஃபோன்ஸில். இப்போ ஆண்ட்ராய்ட்லேயும் நீங்கள் வச்சிருப்பீங்க 4 வருஷம் 5 வருஷமாக கூட ஒரு சிலர்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் 4 வருஷம் 5 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்களான்னா பேட்டரி ஹெல்த் வந்து 80 கீழே போயிருச்சுனாலே ஒரு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த ஒரு விஷயம் தலை இன்னும் 100ல் இருக்கான். அது நம்புறியா இன்னும் நீ? இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா? இல்லை இதில் இருக்கிறது நிஜமாவே கரெக்டாக இருக்குமான்னு தெரியலடா. இதுலேயும் இருக்கு, எல்லாத்துலேயும் அப்படிதான் 100ன்னு தான் காட்டுது. இவங்க ஒருவேளை 10% ட்ராப் ஆனால் தான் கீழே போகும்னு நினைக்கிறேன். வச்சா தெரியல, டேரெக்டாக 10 இல்லாட்டி 5 அப்படி இறங்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்சன்டாக காட்டும்னு நம்பிக்கை இல்லை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சு வாய்ப்பு இருக்கு. இல்லை அவங்க என்ன சொல்றாங்க, 4 வருஷத்துக்கு அப்புறமாவும் 1600 சார்ஜிங் சைக்கிளுக்கு அப்புறமாவும் 80% இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. எல்லாருமே கிளைம் பண்றாங்க. எல்லாருமே தான் இருக்கிற எல்லாரும், இவங்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. இதுல வேற சார்ஜிங் லிமிட்லாம் வேற வச்சிருக்கானுங்க. 1+ம் 80% எல்லாருமே வச்சிருக்காங்க. இப்போ BBK ஃபுல்லா வச்சிருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து Xiaomi 120 வாட் ஷோகேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா 800+ சார்ஜிங் சைக்கிள், அடுத்து பார்த்தா 1200 சார்ஜிங் சைக்கிள், அதுக்கு அடுத்து பார்த்தா 1500 கிட்ட சார்ஜிங். டேய் இங்கடா எப்படிடா டியூன் பண்றீங்க இவ்வளவு தூரம்? எனக்கு ஒரு நிமிஷம் அப்போ எப்படி இருந்ததுன்னா இவங்க இவ்வளவு தூரம் போயிட்டாங்க. ஆப்பிள், சாம்சங், கூகுள் வாயே திறக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபெல்லோஸ் மைக்ரோசாஃப்ட் நேற்று ஈவெண்ட்டில் வந்து Copilot + PC, அப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸ்னாப்ட்ராகன் X Elite, X+ அதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர்ரா. அந்த ஈவெண்ட்டில் சொன்னாங்களே நாங்கள் வந்து அப் டு 2.6x M3 கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். இந்த வந்து ஹையஸ்ட் NPU பர்ஃபார்மன்ஸ் ஏஐ பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. போர் அடிக்குது கொஞ்சம். அதில் வந்து NPU பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் வந்து M3 கம்பேர் பண்ணும்போது 2.6x, அந்த இன்டெல் கோர் அல்ட்ரா 7 அதை கம்பேர் பண்ணும்போது 5.4x வந்து பெட்டர் வாட் பர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ பவர் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது தவிர 44 டாப்ஸ் வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட Oren CPU, அந்த X Elite அதெல்லாம் கம்பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி லைஃப் வந்து அந்த MacBook Air 15" M3 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அதில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது 20% வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து அவங்களோட ஏதோ ஒரு இது கிளைம் பண்ணுறாங்க. விண்டோஸ் PC X Elite வந்து கிளைம் பண்ணுறாங்க உங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை தவிர இவங்களும் இன்டெலும் யூஸ் பண்ண போகிறாங்களாம் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் லூனார் லேக். ஸோ இவங்க வந்து இவங்களோட மைக்ரோசாஃப்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் லூனார் லேக்கில் வந்து இது பண்ணுறாங்க, இன்டெகிரேட் பண்ணுறாங்க. AMDயும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அவங்களோட வந்து ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் Zen 5 பேஸ்டு அவங்களும் இந்த வருஷம் மோஸ்ட்லி காம்ப்யூட்டெக்ஸில் வந்து இதை ரிவீல் பண்ணிவிடுவோம். ஈவெண்ட் வச்சுருக்காங்க 3ஆம் தேதி ஜூன் 3. ஸோ அதில் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. அடுத்தது லான்ச்லேயே வந்து நாங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து நேட்டிவாகவே வந்து இந்த ARM பேஸ்டில் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதான் ஃபோட்டோஷாப்பு, இந்த ஜூமு, இந்த வாட்ஸ்அப்பு, Disney+ இதெல்லாம் வந்து நேட்டிவாகவே வந்து ஒர்க் ஆகும் இந்த ஆப்ஸ்லாம். அப்படி இல்லைன்னா தனியாக வந்து இது வச்சுக்காங்க ப்ரிசம் அப்படின்னு ஒரு எமுலேட்டர்லாம் இருக்குது. அந்த எமுலேட்டர் வச்சு வந்து உங்களோட இதை வந்து ஆப்ஸ் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர DaVinci Resolve இதெல்லாம் கூட ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. Adobe Illustrator இதெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்தான். Premiere Pro இதெல்லாம் வந்து இந்த வருஷம்குள்ளே வந்துடும் அப்படின்னு ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவிர ரீகால்னு ஒரு புது ஃபீச்சர் ஒன்று இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஏஐயில் அதை அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி. ஓகே, ஈஸியாக ஸ்க்ரால் பேக் அந்த டைமில் அப்படியே ஸ்க்ரால் பேக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, STD தான் அதே மாதிரி. ஸோ அதை வந்து எல்லாமே வந்து லோக்கலாகவே வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த NPU பில்ட்-இன் NPU இருக்கிறதுனால எல்லாமே லோக்கலாக இது பண்ணும். அது தவிர AI பவர்டு இமேஜ் ஜென்ரேஷனு, எடிட்டிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்டு, ஃபோட்டோஸ்லேயே வந்து வருது. ஸோ எல்லாமே பில்ட்-இன் AI இருக்கிறதுனால நிறையா க்ளவுடுக்கு போகாமல் இப்போ பில்ட்-இன் ஆப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை,
ஏஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஸ்லேயே வந்து அப்படியே ஏஐ யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேஷன்லாம் வந்து இந்த பெயிண்ட்லேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு கிரியேட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீ வந்து அதான் வேர்ட்ஸ் என்டர் பண்ணால் உங்களுக்கு இது வருதுல்ல, ஆமாம், அவுட்புட் இமேஜ் வருதுல்ல, அதெல்லாம் வந்து இப்போ இதுலேயே பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்களாம் பெயிண்ட்லேயே. அதே மாதிரி ரீஸ்டைல் இமேஜ் இதெல்லாம் வந்து பர்சனல் ஃபோட்டோஸு நிறைய காம்பினேஷன் உனக்கு ஃபோட்டோஸ் இருக்குன்னா இந்த மாதிரி என் ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி சைபர் பங்க் இதில் வந்து இது பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து டெமோ வேறு பண்ணாங்க. அப்புறம் சூப்பர் ரெசல்யூஷன் வந்து ஒரு இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதெல்லாம் டச்சிங்லாம் முன்னாடிலாம் பண்ணுவாங்களே ஃபோட்டோஷாப் வச்சு மேனுவலாக உட்காந்து எடிட் பண்ணிருப்பாங்களா, இப்போ அதுவே வந்து பழைய ஃபோட்டோஸை வந்து ஏஐ யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும். சரி, எனக்கு இப்போ ஒன்றுன்றா நம்ம பிக்சல் ஃபோன்ஸில் வந்து முன்னே அன்பிளர்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் சூப்பராக வேலை செய்யும். இப்போ கூட இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பழைய காலத்து ஃபோட்டோஸ் எதாவது எடுத்து போட்டு நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? ஒர்க் ஆகும், நல்லா இருக்கான்னு கேட்குறேன். நல்லா இருக்கும். நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, நான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் ரொம்ப கேவலமாக இருக்குது, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க ரெசல்யூஷனே இல்லைன்னா அன்பிளர் போட்டால் நல்ல ரெசல்யூஷன் கொடுத்துரும். ஏன்னா சாம்சங் வந்து அன்பிளர் மாதிரி நான் பார்த்ததில்ல, பட் 720 480p இருக்கிற ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 15 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சலாம் பார்த்தோம் சாம்சங். அது இருக்குது. ஸோ லைவ் கேப்ஷன்ஸ் வந்து இப்போ 40 லாங்குவேஜில் ஒர்க் ஆகுமா, எல்லாமே ஆன் டிவைஸு. சூப்பர். அந்த ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்லேஷனு எல்லாமே வந்து ஃபுல்லாக இது. ஸோ வீடியோ இப்போ என்ன ஆப்பு என்ன வீடியோ இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து லைவ் கேப்ஷன்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் இதெல்லாமே வரும். ஸோ இன்ஸ்டன்ட் இதுக்கு வரும். அது தவிர பிசிஸு அப்படியே வரிசையாக எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குது. ஏசூஸு, டெல்லு, அதுக்கப்புறம் ஹெச்பி, லெனோவோ, ஏசர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து $999 அப்படின்னு போட்டுருக்கு. $1000 வந்து இது ஆல்ரெடி ப்ரீஆர்டரில் இருக்கான். June 18th வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதே வேண்டியில் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களோட சர்ஃபேஸ் ப்ரோ, அவங்களோட சர்ஃபேஸ் லேப்டாப் இதெல்லாம் வந்து பில்டின் அந்த கோபைலட் ஃபீச்சர்ஸ் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 11th எடிஷன் இதில் வந்து எல்லாமே பில்டின்னாக வந்து இருக்குது. ஸோ பில்டின் என்பியூஸ் இருக்குது, 4 எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம், இந்த 3 எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேஸ் கனெக்ட் பண்ணலாம், 2 USB இப்போ 4 போர்ட்ஸ் இருக்குது, 13 inch OLED அந்த HDR டிஸ்பிளே இருக்குது. ஸோ எல்லாமே இதுவாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இந்த ஸ்னாப் ட்ராகன் வந்து இப்போது ரிலே பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேட்டரி லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப் டு 32 GB ரேமு, 1 TB SSD வரைக்கும் இருக்குது. ஸோ 39 வாட் பவர் சப்ளை, ஆனால் வந்து 65 வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து இருக்குது. அது தவிர சர்ஃபேஸ் லேப்டாப்பில் வந்து 13.8 inch 15 inch மாடல்ஸும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து எக்ஸிலிட் அதான் லேப்டாப் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 86% வந்து இது ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 39 வாட்டு 65 வாட் இது. ஸோ அந்த கேமராஸு இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. சஸ்டைனபிலிட்டி அதெல்லாம் பற்றி பேசினாங்க. ஸோ கலர்ஸும் வந்து நிறையா எக்கச்சக்க கலர்ஸில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் $999 $1000 ஒரு 83,000 வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டு, இதெல்லாம் தான் இங்கே நியூஸ் அண்ட் ஸ்பெஷல் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதற்கு விக்னேஸ்வர், ஸ்ரீவத்சன், சிவபரணி. ஸோ பார்ப்போம். ஏன்னா M3 பேஸ்டு மேக் வந்து இப்போதைக்கு டாமினேட் பண்ணுதா, இனிமேல் எக்ஸிலைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். M4 வந்து அடுத்த வருஷம் தான் வரும். ஆமாம், இல்லை ஆல்ரெடி இப்போ M4 ஆனால் அதுக்குள்ளே முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு ஐபேடில் வந்துருச்சு. ஆனால் பிசிக்கு வந்து இதுக்கு லேப்டாப்புக்கு வந்து அடுத்த வருஷம் தான். எஸ், பார்க்கலாம். ஆமாம்.